வெல்கம் பேக். இப்போது நம்ம இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் 2வது யூனிட்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸில் இன்னொரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு CAD டிராயிங் மூலமாக இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸையும் எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனையும் எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வெர்டிக்கல் பிளேன் 3 டைமென்ஷனில். இந்த பிளேன் வந்து ஹரிசாண்டல் பிளேன், இது வந்து ஆப்ஜெக்ட். இதுதான் ஏற்கனவே நான் இந்த இடத்துல காமிச்சிருக்கிறது. இப்போ வந்து வெர்டிக்கல் பிளேன் இது, ஹரிசாண்டல் பிளேன் இது, இந்த ஆப்ஜெக்ட் இந்த எலிப்டிக்கலாக தெரியுது இல்லையா, இதுதான் ஆப்ஜெக்ட். இதுதான் ஆப்ஜெக்ட். இதை தான் நான் வந்து கேட் டயக்ராமாக இங்கே நான் காமிச்சிருக்கேன். ஸோ திருப்பியும் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இது வந்து வெர்டிக்கல் பிளேன், இது வந்து ஹரிசாண்டல் பிளேன். ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் ரைட் எக்ஸ்ட்ரீமில் இருப்பார் அப்சர்வர். இது வந்து அப்சர்வர் ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும். டாப் வியூவை பொறுத்த வரைக்கும் ரைட் எக்ஸ்ட்ரீம் டாப்பில் அப்சர்வர் இங்கே இருப்பார், டாப் வியூவில். ஸோ ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸு அப்சர்வர், ஆப்ஜெக்ட், பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். டாப் வியூவை பொறுத்த வரைக்கும் அப்சர்வர், ஆப்ஜெக்ட், பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இதுதான் சீக்வன்ஸ். இதையே தான் போன வீடியோவில் இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போது இதோட இதுதான் குவாட்ரண்ட்டு, இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ அதே தான் ஒரு டிஃப்ரெண்ட் வியூவில், ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் இப்போ நான் காமிச்சிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறது, இல்லை நம்ம ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். அஃப்கோர்ஸ் இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டு, இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டு, இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போது ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, அதனால் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இப்போது கோஆர்டினேட்ஸ் படி இது எக்ஸ் லைன், XY லைன்னா அது எக்ஸ் லைன், இது ஒய் லைன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இப்போ திருப்பியும் பிக்டோரியல் வியூவில் காமிக்கலாம். இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருப்பி இப்படி ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்படி கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பிக்டோரியல் வியூ காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு சியான் கலரில் இருக்குது, இந்த ஃபேஸு க்ரீன் கலரில் இருக்குது, இந்த ஃபேஸ் ஒரு டார்க் ரெட்டோ இல்லை டார்க் ப்ரௌன் கலர்லேயோ இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரெண்ட் மல்டி வியூ ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போது ஃப்ரண்ட் வியூவை பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூக்கு வந்து அப்சர்வர் வந்து ரைட் எக்ஸ்ட்ரீமில், அதாவது இப்போ இந்த வியூவை காட்டிலும் ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் வியூ எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே அப்சர்வர் இருப்பார், இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் அப்சர்வர் இருப்பார். அப்சர்வர் இங்கே இந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்பார், இங்கேருந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இப்படி பார்க்குறாரு. ஸோ அப்சர்வர், ஆப்ஜெக்ட், பிளேன், இதுதான் சீக்வன்ஸ் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில். அதே டாப் வியூவை பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருப்பார் அப்சர்வர். அப்போ அப்சர்வர், ஆப்ஜெக்ட், இது பிளேன் டாபிக். இதுதான் சீக்வன்ஸ், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இது பிக்டோரியல் வியூ. இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி பிக்டோரியல் வியூ டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூக்கு அப்சர்வர் இந்த ரைட் எக்ஸ்ட்ரீமில் இங்கே இருப்பார், இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருப்பார். இவர் வந்து இந்த ஆப்ஜெக்டை பார்த்து இதோட ஷேடோ இங்கே வரும், இங்கே இந்த ரெக்டாங்கிள், ரெட் ரெக்டாங்கிள் தான் இங்கே தெரியும், அதோட இமேஜ் இங்கே தெரியும். ஸோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூவை இப்போ நம்ம வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஃப்ரண்ட் வியூவை ஷோ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ இங்கே வந்துருச்சு. இந்த ரெட் ஃபேஸ் தான் இங்கே ஃபேஸாக காமிக்கிறோம். சரியா?
இப்போது இதையே நம்ம கரெக்டாக இப்போ ஃப்ரண்ட் வியூவில் இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டுமே மெர்ஜ் ஆகுது. இந்த ஃபேஸும் அதில் இருக்கிற இமேஜும் ரெண்டும் சூப்பர் இம்போஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. ஸோ அப்சர்வர் இந்த எண்ட்லேருந்து இந்த ஆப்ஜெக்டை பார்க்குறாரு. இந்த 4 கார்னர் லைன்ஸையும் கனெக்ட் பண்ணி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஹிட் ஆகுது. அந்த ஹிட்டான 4 பாயிண்ட்ஸை பெனட்ரேட் பண்ண பியர்ஸான 4 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணால் இந்த ஃப்ரண்ட் ரெக்டாங்கிள் தெரியுது. அப்போது டாப் வியூவில் எது தெரியும்? இந்த சியான் கலர் ஃபேஸ் தெரியும். டாப் எக்ஸ்ட்ரீமில் இங்கேருந்து பார்த்தாருன்னா அப்சர்வர், ஆப்ஜெக்ட், பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இங்கே வரும். நான் அதை ஆன் பண்ணுறேன். இப்போ டாப் வியூவை பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வியூ இப்படி இருக்குன்னா டாப் வியூ வந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ டாப் வியூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆப்ஜெக்ட்டு ரியல் ஆப்ஜெக்டும் அந்த இமேஜ் டாப் வியூ இமேஜும் ரெண்டுமே மெர்ஜ் ஆகிடுச்சு, சூப்பர் இம்போஸ் ஆகிடுச்சு. அப்போ இது பர்ஃபெக்டான வியூஸ். சரியா? ஸோ இப்போ வந்து இதை தான் இதோட இது வந்து ஸ்டில் பிக்டோரியல் வியூ தான் இருக்குது. 3 டைமென்ஷனலாக தான் பார்த்துட்ருக்கீங்க. இதை 2 டைமென்ஷனலாக ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் கன்வெர்ட் பண்ணணும். ஆர்த்தோகிராஃபிக்னா 2 டைமென்ஷனலாக மாறணும். அதுக்கு சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பண்ணணும். அகைன் மல்டி வியூவாக இருக்கும். ஃப்ரண்ட் வியூ இது, டாப் வியூ இதுன்னு இது XY லைன் வரும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஆப்ஜெக்டை நான் ஹைட் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஜெக்டை எடுத்துடுறேன். ஏன்னா இமேஜ் நம்ம அதில் வாங்கிட்டு எடுத்துட்டோம் இல்லையா? இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துடுறேன். இந்த பிளேன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் 3rd குவாட்ரண்ட் 4th குவாட்ரண்ட்டுக்கான பிளேன்ஸு. அதையும் நான் எடுத்துடுறேன். இதையும் நான் இப்போ எடுத்துடுறேன். சரிங்களா? இப்போது இந்த 2 பிளேன் இப்போ தான் இது இப்படி தான் இருக்குது. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ 3 டைமென்ஷனலாக இருக்குது. இதை 2 டைமென்ஷனலாக மாற்றணும். அப்போ தான் அது வந்து ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் ஆர் ஆர்த்தோகிராஃபிக் வியூ, மல்டி வியூ ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து ஆல்வேஸ் ஹரிசாண்டல் பிளேனை கிளாக் வைஸில் 90 டிகிரி திருப்பினா இந்த ரெண்டும் ஒரே ஃப்ளாட் ஸ்க்ரீனாக மாறிடும். அதை இப்போ பார்க்கலாம். இப்போது இதை ஸ்லோவாக இப்படி நீங்கள் திருப்புறீங்க. இப்போ எந்த வரைக்கும் திருப்பணும்னா இப்போ நீங்கள் இப்படி பார்க்கலாம். இதை வந்து 90 டிகிரி திருப்பினா ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக கோலினியராக ஆகும். ஆல்மோஸ்ட் இது கோலினியர் ஆயிடுச்சு. இப்போது எஸ், கோலினியர் ஆயிடுச்சு. இல்லை இப்போ நார்மல் டு பிளேன் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஸ்டில் 3 டைமென்ஷனலாக தான் இருக்குது. இதை பர்பண்டிகுலராக வச்சு பார்த்த மாதிரி தான் இப்போ இது 2 டைமென்ஷனலாக மாறின மாதிரி அர்த்தம். இதுதான் இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ. இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ. இதோட லைன் ட்ராயிங்கை நான் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூ இந்த ரெக்டாங்கிள், டாப் வியூ இந்த ரெக்டாங்கிள், இவ்வளோதாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இது மாதிரி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போது எல்லாத்தையும் ரீடூ பண்ணுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் பிக்டோரியல் ப்ரொஜெக்ஷன்லேருந்து ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனுக்கு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூன்னு மறையிறதுக்கு எப்படி ரொட்டேட் பண்ணுறதெல்லாம் காமிச்சிட்டேன். இப்போது இன்னொரு இதுவும் பார்த்துடலாம். இப்போது ஆப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்ட்டு, இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதால இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான் இப்போ இதை வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் மூவ் பண்ணிடுறேன். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இப்போ இந்த அப்சர்வ் திருப்பி நான் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயே வச்சிடுறேங்க. இப்போ இதில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து சம் டிஸ்டன்ஸ் அபவ் ஹெச்பி, சம் டிஸ்டன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கு சம் டிஸ்டன்ஸ் அபவில் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து சம் டிஸ்டன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இபியில் இருக்குது. எப்போது? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும்போது. ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும்போது, அப்போ அது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் சம் டிஸ்டன்ஸ் அபவ் ஹெச்பி பட் சம் டிஸ்டன்ஸ் பிஹைண்ட் விபியில் வருது. இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு பின்னாடி தான் இருக்குது, அதனால தான் பிஹைண்ட்னு சொல்கிறோம். முதல்ல இங்கே இருந்தது,
இன் ஃப்ரண்ட்டு. இப்போ இங்கே போயிடுச்சு. செகண்ட் குவாட்ரண்ட்னா இங்கே இருக்குது. அப்போ வெர்டிக்கல் பிளேனுக்கு பின்னாடி இருக்குது. அதனால இந்த பிஹைண்ட்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா இதை வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கணும். அப்போது இதோட ஃப்ரண்ட் வியூ இங்கே ஃபால் ஆகும். இதோட டாப் வியூ இந்த ஃபேஸு இங்கே ஃபால் ஆகும். சரிங்களா? இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து இந்த 3 டைமென்ஷனில் 2 டைமென்ஷனில் மாற்றுறதுக்கு ஆல்வேஸ் ஹரிசாண்டல் பிளேனை முதல்ல இந்த பிளேனு நம்ம ஹரிசாண்டலாக கிளாக் வைஸ் 90 டிகிரி திருப்பணும். ஆனால் செகண்ட் குவாட்ரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹரிசாண்டல் பிளேனை கிளாக் வைஸ் 90 டிகிரி திருப்பும்போது இந்த பிளேன் ஃப்ரண்ட் வியூ பிளேனோட மெர்ஜ் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட் வியூயும் டாப் வியூயும் ஆல்வேஸ் அபவ் XY லைனில் வரும். அதனால தான் இந்த செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. சரியா? ஸோ இப்போ அடுத்து தேர்ட் குவாட்ரண்ட் பார்க்கலாம். தேர்ட் குவாட்ரண்ட்னா ஆப்ஜெக்ட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் வச்சாச்சு ஆப்ஜெக்டை. இப்போது சம் டிஸ்டன்ஸ் பிலோ அண்ட் சம் டிஸ்டன்ஸ் பிஹைண்ட், சம் டிஸ்டன்ஸ் பிலோ HP அண்ட் சம் டிஸ்டன்ஸ் பிஹைண்ட் VP அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஹரிசாண்டல் பிளேனில் டாப் வியூ கிடைக்குது, ஃப்ரண்ட் வியூவில் இந்த பிளேனில் ஃப்ரண்ட் வியூ கிடைக்குது. அப்போது இந்த பிளேனை கிளாக் வைஸில் இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஃப்ரண்ட் டாப் வியூ வந்து டாப்லேயும் ஃப்ரண்ட் வியூ வந்து பாட்டத்துலேயும் வந்துடுது. அதுதான் வித்தியாசம். திருப்பி நான் சொல்கிறேன், இங்கே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும்போது ஃப்ரண்ட் வியூ XYக்கு மேலே வருது, டாப் வியூ XYக்கு கீழே வருது. ஏன்னா இதை ரொட்டேட் பண்ணுறோம். இந்த பிளேனை கிளாக் வைஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த பிளேன் கூட மெர்ஜ் ஆகிடும். அப்போது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது ஃப்ரண்ட் வியூ டாப்லேயும் டாப் வியூ வந்து கீழேயும் போயிடும். ஆனால் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது டாப் வியூ இங்கே வரும், ஃப்ரண்ட் வியூ இங்கே கீழே வந்துருச்சு. இந்த பிளேனை நம்ம வந்து 90 டிகிரி கிளாக் வைஸ் பண்ணும்போது இந்த பிளேனோட மெர்ஜ் ஆகிரும். அப்போது டாப் வியூ இஸ் அட் டாப். எப்போது? தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில். இப்போ ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பார்ப்போம். இப்போ இது வந்து ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து சம் டிஸ்டன்ஸ் பிலோ HP, சம் டிஸ்டன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் VP. இதுதான் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கும்போது சிச்சுவேஷன். ஸோ இதை எப்படி பண்ணுவோம்? இந்த டாப் ஃபேஸோட இமேஜ் இங்கே கிடைக்கும், டாப் வியூ இதில் கிடைக்கும், ஃப்ரண்ட் வியூ இதில் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஸ்டில் 3 டைமென்ஷனலாக இருக்குது. 3 டைமென்ஷனில் 2 டைமென்ஷனில் மாற்றினா தான் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் பேர். அப்போது இந்த ஹரிசாண்டல் பிளேனை கிளாக் வைஸில் 90 டிகிரி திருப்பணுன்றது தான் ரூல். அப்போது திருப்பும்போது இது கூட மெர்ஜ் ஆகிடும். அப்போது இது மேலே இருக்கிற டாப் வியூவும் இதுக்கு மேலே இருக்கிற ஃப்ரண்ட் வியூவும் ஒன்றா மெர்ஜ் ஆகி ரெண்டு வியூமே ஒரே பிளேனில் கிடைக்கும். XYக்கு மேலே ஒன்றுமே இருக்காது. XYக்கு கீழே தான் போத் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ இருக்கும். இப்போது ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில். அதனால தான் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனையும் ஆக்சுவலாக ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. ஆல்வேஸ் செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனையும் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் ப்ரிஃபரே பண்ணுறது கிடையாது. மேபி 1980s முன்னாடி தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இன்னமும் சில கண்ட்ரிஸ் வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஃபாலோ பண்ணுது. பட் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேபி ஆஃப்டர் 1980 ஆர் 80ஸ்க்கு அப்புறம் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் ஃபாலோ பண்ணணும்னு நமக்கு நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, அதனால் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஃப்ரண்ட் வியூ இந்த வெர்டிக்கல் பிளேனில் வரும், அபோவ் XY லைன், இதுதான் XY லைனு, இது XY லைனு, அபோவ் XY லைனில் வரும். டாப் வியூ இங்கே ஃபால் ஆகுது. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நமக்கு வந்து டாப் வியூ வந்து பிலோ XY லைன் கீழே வருது, டாப் வியூ அட் தி பாட்டம். ஸோ அதுதான் இங்கே நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ அட் தி டாப், ஃப்ரண்ட் வியூக்கு கீழே தான் டாப் வியூ வரும், ஃப்ரண்ட் வியூ கீழே தான் டாப் வியூ வரும் ஃபஸ்ட் ஆங்கிள் பிரகாரம். அதுதான் இதுவும். இது வந்து ரியல் கேட் டயக்ராம் மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் இதை பார்த்துருக்கோம். இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை ஆல்வேஸ் ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி கிளாக் வைஸ் திருப்பும்போது அது ஒரே பிளேனில் கோப்ளேனார் ஆகிடுது. அப்போது அது ஒரு சிங்கிள் ஷீட்டை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அது ஒரு டூ டைமென்ஷனல் ப்ரொஃபைலாக மாறி போச்சு 3 டைமென்ஷனல் இருந்தது. அதுதான் நான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த பிகினிங்கில் இதை டில்ட் பண்ணி நான் ரொட்டேட் பண்ணியே காமிச்சேன். ஸோ அநேகமாக இந்த வீடியோவில் இந்த எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு
ஸ்டில் ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆகட்டும், இல்லை ஃபஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் அண்ட் ஃபோர்த் ஆங்கிள். நன்றி.